இத பாரு, இந்த மாதிரியான முடிவெல்லாம் இனிமே எடுக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? சரியா? அங்கிள், நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல பாதியில எழுந்து வந்துட்டேன். நான் போய் தான் ஆகணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. போயிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது. போன தடவையை விட இந்த தடவை பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். பெண்ணி பெடல் எடுத்துட்டீங்க. நீ மட்டும் என்னமா நடிக்கிற? கத்திய கையில எடுத்துட்டு கட் பண்ணிக்க போனல்ல, நீயும் வேற லெவல் தாமா. ஆமா, அவன் நம்பணும்ல, அதான். இந்த காலத்து பொண்ணு நீ எப்படி இருக்கா ஆதிரா? அந்த காலத்துலலாம் நான் இவ்ளோ உஷாரா இருந்ததே இல்ல. நீ வேற லெவல்ல இருக்க. நிச்சயமா நீ நினைச்ச காரியம் கை கூடும். சந்தோஷ் கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டுவான். இப்பதான் சந்தோஷ் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கான். இந்த மூட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். வேற எந்த லூஸ் ஸ்டாக்கும் அவன் கிட்ட விட்டுறக்கூடாது. நான் சொல்றத மட்டும் தான் நீங்க செய்யணும். அத்தை, அத்தை, என்ன அத்தை நீங்க பாட்டுக்கு போறீங்க? உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம் பவி? இல்ல அத்தை, இன்னைக்கு நைட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு கூட நினைச்சேன். ஏதாவது டிஃபன் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. அத்தை, என்ன அத்தை இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? என்னாச்சு அத்தை? ரொம்ப டல்லா வேற இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. நான் சாதாரணமா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தை, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க முகத்திலேயே தெரியுது ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு. என்ன ஆச்சு சொல்லுங்க. கேண்டீன்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். கேண்டீன்ல வேலை அதிகம், அதான். அத்தை, உங்களுக்கு எவ்ளோ வேலை இருந்தாலும் நீங்க டயர்டா டல்லாலாம் இருந்ததே கிடையாது. நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை. அதனால நீங்க சந்தோஷமா தான் எப்பவுமே வீட்டுக்கு வருவீங்க. நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். சொல்லுங்க அத்தை, என்ன பிரச்சனை? அத்தை, உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கேன் அத்தை? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க என்கிட்ட சொன்னாதானே அத்தை எனக்கு தெரியும். ஐயோ பவி, ஒண்ணும் இல்ல பவி. நீ நினைக்கிற மாதிரி மறைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல பவி. என்ன அத்தை, ஆபீஸ்ல ஏதாவது நடந்துச்சா? சொல்லுங்க அத்தை, என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல எதுவுமே நடக்கல. ஆமா, ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் அதையே நினைச்சிட்டே வந்துட்டு இருந்தேனா, அதான். ஒண்ணும் இல்ல, அந்த பிரதீப் இருக்கானே, பிரதீப், அவன் வந்து ஏதோ என்கிட்ட சொன்னான். இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஏதோ கர்ப்பம் ஆயிடுச்சான், அவளுக்கு ஏதோ மெயில் வந்துச்சான். அந்த மெயிலை பார்த்துட்டு ஏதோ சின்ன ஒரு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேனா, அதான். வேற ஒண்ணும் இல்ல பவி, வேற ஒண்ணும் இல்ல. அத்தை, அந்த பொண்ணு பேரு ஆதிரா தானே? ஆதிரா? ஆதிராலாம் இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணா இருக்கும். இல்ல அத்தை,
அந்த பொண்ணு பேரு ஆதிரா தான். ஆதிரா தான் கல்யாணம் ஆகாமலே இப்ப கர்ப்பமா இருக்கா. சந்தோஷ் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றால அந்த ஆதிரா, அவ தான் இப்போ கர்ப்பமா இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். பவி, உனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. யாரோ சொல்றத வச்சு நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க. இது பொய்யா கூட இருக்கலாம். ஐயோ அத்தை, அது பொய்யெல்லாம் இல்ல. அவ உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கா. ஆ? இல்ல பவி, அப்படி இருக்காது பவி. ஆ, அப்படியே ஆதிரா கர்ப்பமா இருந்தா கூட உனக்கு எப்படி தெரியும்? அத்தை, அந்த ஆதிராவை எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நாள் லிஃப்ட் கேட்டு வந்தா. அப்பவே பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆனா அவ சந்தோஷ் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றான்றது நம்ம போனோம்ல பொங்கல் ஃபெஸ்டிவல், அப்பதான் எனக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா அந்த ஆதிரா ரோட்ல லிஃப்ட் கேட்டு நின்னுட்டு இருந்தா. கரெக்டா அந்த டைம் பார்த்து நான் அவளை கிராஸ் பண்ணேன். சரி லிஃப்ட் கொடுக்கலாமேன்னு நிறுத்தினா திடீர்னு என் கண்ணு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் நான் தான் அவளை ஹாஸ்பிடல் கூட்டு போய் சேர்த்தேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது, அவ கர்ப்பமா இருக்கான்னு. கல்யாணம் ஆகாம எப்படி அத்தை ஒருத்தரால கர்ப்பமா இருக்க முடியும்? ஆபீஸ்ல தான் யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். சந்தோஷ கேட்டா தெரியும். என்ன அத்தை ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? நீங்களும் அந்த ஆபீஸ்ல தானே கேண்டீன் வச்சிருக்கீங்க. யார் கூட அவ க்ளோஸா இருக்கான்னு பார்த்தா தெரியுமே அத்தை. ஏதாவது தெரிஞ்சுதா? ஆதிரா வந்து சும்மா பழகிறத வச்சு ஒன்னும் சொல்ல முடியாதே பவி. அதுவும் சரிதான் அத்தை. அவங்க பண்ற தப்பு தான் அவங்கள பாதிக்கும். அடுத்த முறை பாக்கும்போது நான் கண்டிப்பா ஆதிரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேக்குறேன். சரி அத்தை, எதுக்கு இதெல்லாம்? போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போய் சமைச்சு ஏதாவது எடுத்து வைக்கிறேன். ஐயோ, ஆதிரா கிட்ட போய் கேப்பாளா? இது என்னடா பம்பா போச்சு. இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. முட்டாள், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். வாய மூடி பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுட்டேனே. லட்சுமி மேடம், அவசரமா அதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆமா சார், இன்னைக்கு ஆபீஸ்ல நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. என்னாச்சு? சந்தோஷ் ஏதாவது? குட்டி எதுவும் பண்ணல சார். ஆதிராவை பத்தி ஏதோ ஒரு மெயில் வந்திருக்கு. ஆபீஸ்ல எல்லாருக்கும் அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு சார். எல்லாரும் ஆதிராவை கிண்டல் பண்ணாங்க. அவ அழுதுகிட்டே ஓடி போயிட்டா. என்ன சொல்றீங்க லட்சுமி மேடம்? மெயில் வந்துச்சா? யார் அனுப்பியிருப்பாங்க? ஆதிராவுக்கு யாராவது வேண்டாதவங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிராவுக்கு ஆபீஸ்ல யாரும் வேண்டாதவங்களே இல்ல சார். ஏன்னா அவ எல்லார்கிட்டயும் நல்ல சகஜமா நல்லா தான் பழகுறா. எல்லாரும் அவகிட்ட நல்லா தான் பேசுறாங்க. சந்தோஷ் ஆதிராவை தவிர நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே விஷயம் தெரியும். ஆபீஸ் முழுக்க தெரிய யார் காரணம்? அதான் எனக்கும் தெரியல சார். தேரை இழுத்துட்டு வந்து தெருவுல விட்ட கதை மாதிரி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு சார். எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனையா தான் ஆக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரிஞ்சாலும் பவித்ராவுக்கு தெரியாம கொஞ்ச நாள் பாத்துக்கங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஹரி சார், பவித்ராக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? பவித்ராவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஆமா சார், உளறிட்டேன் சார். நானே உளறிட்டேன். எல்லாத்தையும் உளறிட்டீங்களா மேடம்? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உண்மையெல்லாம் உளறல. அது என்ன ஆச்சுன்னா, நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்தேனா, பவித்ரா என்னோட முகத்தை பார்த்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா. என்ன ஆச்சு அத்தை, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க முகம் வாடி இருக்கே, என்ன பிரச்சனை, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா சார். நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன். ஒண்ணும் இல்லன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அப்படியே வாய் தவறி உளறிட்டேன் சார். அது என்னன்னா, ஆபீஸ்ல ஒரு கல்யாணமாகாத பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சும்மா வாய் தவறி உளறிட்டேன் சார்.
அத கேட்ட உடனே பவித்ரா வந்து, நீங்க ஆதிராவை பத்தி தானே பேசுறீங்க, ஆதிரா தானே கர்ப்பமா இருக்கா அப்படின்னு டக்குன்னு என்கிட்ட கேட்டுட்டா சார். நான் பயந்துட்டேன். ஆதிரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் பவிக்கு தெரியும் சார். மேடம், எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போது ஆதிராவை பயமுறுத்த பண்ண மாதிரி தெரியுது. சந்தோஷ பயமுறுத்த பண்ண மாதிரி தான் தெரியுது. எப்படி இருந்தாலும் நம்ம ஆதிரா பிரச்சனையில இருந்து சந்தோஷ காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். மெயில் யார் அனுப்புனாங்கன்றத உங்க கம்பெனி கண்டுபிடிக்கட்டும். ஆதிரா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்லைங்கிறத நாம கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும். ஹரி சார், குட்டியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது சார். குட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஆமா சார், ஆமா சார். என்ன இது? லக்ஷ்மியும் ஹரிசாரும் ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க. பாதி கேட்டுச்சு, பாதி கேட்கல. ஆனா கேட்ட வரைக்கும் சந்தோஷ் ஆபீஸ்ல ஆதிரான்னு ஒரு பொண்ணு, அவளால சந்தோஷ்க்கு பிரச்சனை, அது இதுன்னு பேசிக்கிறாங்க. சம்திங் ராங். எதுக்கும் சந்தோஷ் ஆபீஸ்க்கு போய் அந்த ஆதிராவை பார்த்து பேசினா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. சந்தோஷ், உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? மெயில் யார் அனுப்பியிருப்பாங்க? ஃப்ரம் அட்ரஸ்ல இருந்த பேர் செக் பண்ணி பாத்தீங்களா? நம்ம ஆபீஸ்ல யாராவது சந்தேகப்படுற மாதிரி பேர் ஏதாவது அதுல போட்டிருந்ததா? இல்ல மேம், இந்த மாதிரி மெயில் ஐடி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆபீஸ்ல யாருக்கிட்டயுமே இல்ல. புதுசா யாரோ கிரியேட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. நானும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் புரியல மேடம். நமக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல மேடம். அதே மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மெயில அனலைஸ் பண்ற யாராவது இருந்தா அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். மேம், வர சொன்னீங்களா? உட்காருங்க மிஸ் ஆதிரா. ஆபீஸ் சார்பா உங்ககிட்ட நாங்க சாரி கேட்டுக்கிறோம். முதல்ல இந்த மாதிரி ஃபேக்கான மெயில் அனுப்பி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அது யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க ஆதிரா, உங்களுக்கு யாராச்சும் வேண்டப்படாதவங்க இருக்காங்களா? உங்களுக்கு யாராவது கால் பண்ணி பிளாக்மெயில் ஏதாச்சும் பண்ணாங்களா? இல்ல, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கால் எதுவும் வரல மேடம். ஓ அப்படியா? அப்ப யார் இந்த மெயில் அனுப்பிச்சாங்களோ அவங்கள நம்ம கம்பெனி சார்பா விசாரிக்க சொல்லுவோம். இந்த விஷயத்த சும்மா விட்டுற மாட்டோம். இந்த ஆபீஸ்ல ஒரு ஃபீமேல் அபியூஸ் நடக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. அதனால இந்த விஷயத்த சின்சியரா ஆபீஸ் நிர்வாகம் கவனிக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதிரா, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது பழக்கம் ஏற்பட்டு அவங்க உங்களை பிளாக்மெயில் ஏதாவது பண்றாங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. இந்த விஷயத்த நாங்க வெளியே தெரியாம பாத்துக்கிறோம். இல்ல பிரதீப், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை பத்தி இப்படி யாரு மெயில் பண்ணிருப்பா? எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஆதிரா மனசு என்ன பாடுபடும், எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா. ஆதிரா, உங்க மேல பொய்யான ஒரு மெயில் அனுப்பி உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆளாக்குன அந்த ஒரு மர்ம நபரை கண்டுபிடிக்க நம்ம ஆபீஸ்லயே வித்யா, பிரதீப், சந்தோஷ், நான் மொத்தம் 4 பேரு இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருப்போம். இத நாமளே கண்டுபிடிக்கிறதா இல்ல சைபர் கிரைம் மூலமா கண்டுபிடிக்கிறதான்னு இந்த விஷயத்தெல்லாம் விலாவரியா பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் எந்த ஃபீலும் பண்ணாம எப்பவும் போல உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த ஆபீஸ்ல யாரும் உங்களை கிண்டல் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி யாராவது உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிங்க மேடம்.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுலாமே. யாராவது தெரியாம பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு வெளியே சொன்னா அவங்களும் தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஆதிரா, நீங்க உங்க பெருந்தன்மையில சொல்றீங்க. இன்னைக்கு மெயில் அனுப்புனவன் நாளைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். ஆபீஸ் வாசலுக்கு வந்து யார்கிட்டயாச்சும் உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போவான். கண்டிப்பா இத சிவியரா ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க worry பண்ணிக்காதீங்க ஆதிரா. ஐயோ, பிரதீபா வராளே. என் கையில கிண்ண இருக்கிறத பார்த்தா ஏதாவது கிண்டல் பண்ணுவாளே. ஹே பிரதீபா. ஹாய் பரிமளாமா. என்ன என்னமோ மறைக்கிறீங்க? நானா? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல. எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? யார் வீட்ல இருந்தோ சாப்பிடுறதுக்கு குழம்பு வாங்கிட்டு போறீங்க, ரைட்? இதுல என்ன இருக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? You know something? எங்க வீட்ல கூட இன்னைக்கு சூப்பரான ஃபிஷ் கறி. என்ன பிரதீபா, మీ ఇంట్లో చాప పులుసా? అవును. నా దగ్గర చెప్పనే లేదు. నా అర్చనా வீட்ல இருந்து கார குழம்பு வாங்கிட்டு போறேன். நோ இஷ்யூஸ். இத நீங்க நைட்டுக்கு வச்சுக்கோங்க. மத்தியானத்துக்கு நான் உங்களுக்கு ஃபிஷ் கறி தரேன். வா வா வா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதானே பார்த்தேன். நீ என்ன கூப்பிட்டு பாசமா பேசினேனா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கதானே செய்யும். என்ன எல்லாம் இந்த லட்சுமி பத்தி தானே? ரைட், எக்ஸாக்ட்லி. How do you know? நான் லட்சுமி பத்தி தான் பேச வரேனே. ஏன் பிரதீபா, 24 மணி நேரமும் அந்த லட்சுமி பத்தி தான் நீ யோசனை பண்ணிட்டே இருப்பியா? சொல்லு, என்ன என்ன விஷயம்? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது இருக்கா? இல்ல பரிமளமா, you won't believe it. நான் பார்த்த அந்த விஷுவல் இருக்கே, அது உங்ககிட்ட சொன்னேன்னு வைங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. என்ன பரிமளமா, லக்ஷ்மியும் ஹரிசாரும் ஒன்னா ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. ఏంటి చెప్తావు? லட்சுமியும் ஹரிசாரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருந்தாங்களா? ஐயோ ஆமா. இது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சு? ஜாடமாடியா தெரியும், ஆனா நேர்ல చూడలేదు కదా. பரிமளமா, ஐ திங்க் லக்ஷ்மிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அதனாலதான் இப்போ ஹரிசரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு ப்ராப்ளமா? லக்ஷ்மிக்கு ப்ராப்ளம் வந்தா அது உன்னாலதான் வரும். நீயே வந்து என்கிட்ட சொல்றியே, எப்படி? என்ன பரிமளமா, சேம் சைட் கோல் போடுறீங்களா? ஐயோ பிரதிபா, உன்னை நான் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். அது எப்படி இருந்தாலும் நீ லக்ஷ்மிக்கு எதிரா இருக்க. எப்ப பாரு இந்த லக்ஷ்மி உனக்கு எதிரா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்குல்ல. அதான் அததான் நான் சொல்ல வந்தேன். அதேதான் பரிமளமா. You know something? சந்தோஷ்க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படியா? அத பத்தி தான் ஹரிசர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஆதிரான்னு சொன்னாங்க. அப்படியா? ஏதோ ஆபீஸ்ல மெயில் வந்திருக்கான், அதனால தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சூப்பர். சும்மாவே வாய மெல்லுவ, அவளை வேற போட்டு விட்டுட்டாங்களா? கேக்கணுமா என்ன? இனிமே நீ லட்சுமியை பத்தி தான் இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க பேச போற. இங்க பாருங்க பரிமளமா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் இது பேசல. அப்படி சந்தோஷ்க்கு என்னதான் பிரச்சனை? ஆதிரான்னு ஒரு பேர் அடிபட்டுச்சு. மெயில் ஏதோ வந்திருக்கு. ஏதோ சம்திங் ஃபிஷ்யா எனக்கு படுது பரிமளமா. எனக்கு என்னமோ சந்தோஷ் பவித்ராவை பிடிக்காம அந்த ஆதிரா கூட ஃப்ளர்ட் பண்றானோன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் இருக்கும், ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துட்டே தான் இருக்கு. ரைட். அவனும் ஆம்பளை தானே.
அவனுக்கும் டென்ஷன் ஆவதா? அதான் வெளியில எங்கேயாவது சுத்தி இருப்பான். ஆமா பரிமளாமா, எக்ஸாக்ட்லி அதத்தான் கண்டுபிடிக்கணும். ஆ? அத கண்டுபிடிச்சி அந்த லக்ஷ்மிய இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லார் முன்னாடியும் வச்சு மானத்தை வாங்கணும். பரிமளமா, நீங்களும் அதை தானே யோசிக்கிறீங்க? டோன்ட் வரி பரிமளமா, கண்டிப்பா அந்த லக்ஷ்மிய பழி வாங்கியே தீருவேன். பிரதிபா, நீ சொன்னா செஞ்சிருவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அது பிரதிபா, அதெல்லாம் விடு. చాప పులుసుని చెప్పినావు కదా, రారా నువ్వు రా. யா ஷூர். உங்களுக்கு இல்லாத மீன் குழம்பா? பரவாயில்ல, ஒரு நிமிஷம். லக்ஷ்மியை பத்தி பேசினாலே நான் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதுவும் அவ பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு ஓவர் ஹாப்பி தான். சரி வாங்க, இப்ப போலாம், மீன் குழம்பு தரேன். கம்.